வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. எப்பவுமே பரபரப்பாக செயல்படக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவர் நீங்கள். அதை அப்படியே கோப்பு பண்ணக்கூடிய வாரம் இந்த வாரம். எதிர்பாராத கூடுதல் பேர்டன்ஸ்லாம் வந்து நின்னாலும் மெயின்டைன் பண்ணி பண வரவை எப்படியாலும் உண்டு பண்ணக்கூடிய திறமை இந்த வாரத்தில் வெளிப்படும். உறவுகாரங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா எக்ஸ்ட்ராவா 4 எடிஷன் போட்டு வச்சுக்கிடுங்க. எடிட் பண்ணி பேசுங்க. முடிஞ்சா பேசாம இருங்க. பேசாம ரொம்ப இருந்தாதீங்க, அதுவும் கோபப்படுத்திடுவாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிடுங்க. குடும்பம் தொடர்பான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணுங்க. எல்லாம் தனியா முடிவு பண்ணி மாட்டிக்காதீங்க. ஆபீஸ்லயும் யோசிச்சு சில காரியங்கள்லாம் செய்யுங்க. நீண்ட நாளா எதிர்பார்த்திருந்த சலுகைகள்லாம் வரணும். நீங்க அவசரமா பண்ணி கெடுத்துக்கிடாதீங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய புதிய இடமாற்றங்களுக்கு வாய்ப்பு இருப்பதனாலும் சிலருக்கு கொஞ்சம் இடமாற்றம் தற்காலிகமாக மாறுவதனால் குடும்பத்தை பிரிவு சூழ்நிலையும் காணுகிறது. வியாபாரத்திலும் விற்பனை பெருசா இல்லைனாலும் ஓரளவுக்கு லாபத்தை கொடுப்பது அமைகிறது. புதிய மாற்றங்கள் எதுவும் தேவையில்லை. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் மெயின்டைன் பண்ணுவீங்க. அசதி சோர்வு கொஞ்சம் இருக்கும். பிரஷர் கொஞ்சம் இருக்கும். டயத்துக்கு சாப்பிட முடியாது. இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. உங்க உடம்பையும் நீங்க பார்த்துக்கிடுங்க இல்லையா, அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும். அதனால சந்தோஷமா செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்க பிரஷரை அடுத்தவங்க எடுத்துக்கிறாங்க, அதனால ஜாலியா இருக்கலாம். 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் திருக்கடையூர் அபிராமி அம்மனை பௌர்ணமியான இந்த திங்கட்கிழமை வணங்குவதும் உங்க வாழ்க்கையில சுபிட்சத்தை தரும். அதே போல இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சுபிட்சத்தை அள்ளி தருவதாக. 10ஆம் இடத்துல வந்த குரு அப்படின்னாக்க குரு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில தூக்கி கூட போறான்னு அர்த்தம். அதனால நல்லதெல்லாம் நடக்க போற இந்த வாரத்தில் சுபிட்சங்கள் பல இருப்பதற்கு சங்கட சதுர்த்தியிலே விநாயக பெருமானை வணங்குங்கள். அனைத்து விதமான விக்னங்களும் விலகி சுபிட்சமாக இருக்கலாம். வாழ்க வளத்துடன்.